வெல்கம் டு ஹாப்பி லைஃப் வாவ் லைஃப். இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி நான் மிசல் பாவ் போட்டிருக்க ரெசிபி தான் நான் இப்போ ஷூட் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோடய ஸ்டைல் ரெசிபி தான் நான் ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இதுவே நிறைய ரெசிபி இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கோகோனட்டை ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கொஞ்சோண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு மட்டும் சாப் பண்ணி சைடில் எடுத்து வச்சுக்கணும். அது கொஞ்சம் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு ஆற வச்சிடணும். இந்த மசாலா தான் நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். இது இல்லைன்னா நீங்கள் நார்மல் மிளகா பொடி, அப்புறம் கொஞ்சோண்டு தனியா பவுடர் இது மட்டும் ஆட் பண்ணி போட்டாலுமே நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு ஸ்வீட்னஸ்க்கு ஜாகரி ஆட் பண்ணிக்கலாம். கடையில் 30 ரூபீஸ்க்கு பேக்கெட் கிடைக்கும். அதுவே வாங்கி அவங்க வந்து முளைக்கட்டி வச்சுருப்பாங்க. அதுவே வாங்கியாச்சு. அது கொஞ்சோண்டு ஒரு உப்பு போட்டு ஒரு விசிலுக்கு வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கத மொத்தமாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பேனோ இல்லை கடை எது வேணுமோ அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எது அரைச்சி வச்சுருக்கோமோ அதை ஆட் பண்ணி அது நல்லா கொஞ்சம் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம அதை வைக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது தான் எனக்கு யோசிச்சு வந்து நம்ம பாவு வாங்கவே இல்லைன்ட்டு டக்குன்ட்டு ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டுட்டேன். அது கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். அதுதான் ஷூட் பண்ணி ஃபஸ்ட்டே நான் அப்லோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இது நல்லா எல்லாம் பேஸ்ட்டும் அரைச்சி அதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அது சைடில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதனால் 5 நிமிஷத்துக்கு ஒரு இது பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம வாங்கி வச்சுருக்க மிசல் மசாலா தான் நான் ஆட் பண்ணேன். இது இல்லைன்னா நான் சொன்ன பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே சேம் டேஸ்ட் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் அது ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் அவிச்சு வச்ச பயிறு எல்லாமே சேர்த்துட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு அந்த டைமில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உப்பு இருக்கான்ட்டு. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தனால நான் உப்பெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி இது வந்து நல்லா தண்ணியாக இருக்கணும் மிசல். அதனால நல்லா தண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஃபைனலி சர்விங் பண்ணணும். ஒரு பிளேட்டில் மிசல் போட்டுட்டு அதுக்கப்புறம் லெமன், இதுக்கு மெயினே லெமன் தான். அப்புறம் இது ஃபர்சான்னு சொல்லுவாங்க. ஃபர்சான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேவரட் பாவு வச்சுட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்ஸ் வாட்சிங் த வீடியோ. டாட்டா பை.